வெல்கம் டு சிவம் பில்டர்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பரமத்தி வேலூரில் ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ்க்கு பூமி பூஜை போட்டோங்க. இந்த பூமி பூஜை எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதில் பார்க்கலாங்க. நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவம் பில்டர்ஸ் கோயம்புத்தூர். நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு திருச்சி ரோடு பாப்பம்பட்டி பிரிவில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க. நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல், பஞ்சாயத்து அப்ரூவல், டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டுங்க. இது நம்ம கிளைண்ட் பார்த்தீங்கன்னா டாக்டருங்க. இந்த பூமி பூஜை பார்த்திங்கன்னா 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று வாஸ்து நாளில் பண்ணுவாங்க, வாஸ்து நாள் பண்ண முடியாதவங்க சுபமுகூர்த்த நாளில் பண்ணுவாங்க. இன்றைக்கி 25/3/2026 சுபமுகூர்த்த தினங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க போன தடவை வாஸ்துவில் பண்ண முடியாதங்காட்டி இந்த சுபமுகூர்த்த நாள் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. இந்த பூமி பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைட்டை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியலைங்க. நேற்றுக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நேற்று ஈவினிங் டாக்குமெண்ட்டில் வர ஈவினிங் ஆனதுனால சைட் க்ளீனிங் பண்ண முடியாமல் போச்சுங்க. அதனால் நீ காலையில் பூமி பூஜை பண்ணதுக்கப்புறம் சைட் க்ளீனிங் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நேற்றுக்கே வந்து பார்த்திங்கன்னா மூலமட்டமில் திருப்பி ஒரு அப்ராக்சிமேட்டாக பூஜை எங்கே போகலான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ இன்றைக்கி காலையில் போய்ட்டு அந்த பூஜை ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைட்டை க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மார்க்கிங் ஆரம்பிச்சிட்டோங்க. இதுக்கு எதுக்காக நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தோம்னா, இப்போ இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா விவசாய பூமி பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கரா இருக்குங்க. ஆனால் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கில் வருதுங்க. ரோடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கில் வருதுங்க. அப்போ வந்து நம்ம குபேரமலையை விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் ரோடு பார்த்தீங்கன்னா தெற்கு வடக்கு ரோடு கிழக்கு கோட்டில் இருக்குங்க. அப்போ நம்ம ரோடு பேஸில் கட்டணும்னா குபேரமலை ரொம்ப காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. வேற ஒருத்தர் பேரில் பண்ணிவிட்டு வாஸ்துக்காக கரெக்ட் பண்ணி டாக்குமெண்ட் ரைட் பண்ணிவிட்டு வாஸ்துக்காக கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல எது குபேரமலையோ அந்த இடத்துக்கான இதில் நம்ம பண்ணிக்கிட்டோங்க. பூமி பூஜை போட்டுக்கிட்டோங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் அல்ட்ராடெக் வயர் கட் பிரிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா 2100. இதை விட இந்த சைட்டில் இன்னொரு அடிஷனலாக நாங்கள் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் கொண்டு வர போகிறாங்க. 6 to 7 ஃபீட் கொண்டு வர போகிறாங்க. இந்த 7 ஃபீட் வைக்கிறனால நம்ம அடிஷனலாக ஏற்கனவே என் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பேஸ்மெண்ட் ஹைட் எபோவ் 6 ஃபீட்னா நம்ம வந்து பிசிசி அவாய்ட் பண்ணிவிட்டு ஆர்சிசி போகணுங்க. பிசிசி எங்கே போடுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 1.5 ஜல்லி போட்டு எம்சாண்ட் சிமெண்ட் கலக்கி போகிறது தான் பிசிசின்னு சொல்லுவோம். பிளைன் சிமெண்ட் காங்கிரீட்னு சொல்லுவாங்க. ஆனால் பேஸ்மெண்ட் எபோவ் 6 ஃபீட் போகும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆர்சிசி தான் போடணும். ஆர்சிசினா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சிமெண்ட் காங்கிரீட்னு சொல்லுவாங்க. கம்பி கட்டி காங்கிரீட் போடுவோம். எப்படி ரூஃப் கம்பி கட்டி காங்கிரீட் போடுவோமோ அதே போல் இந்த சைட்டுக்கு அதே மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தானுங்க நம்மளுக்கு. நம்ம ரூஃப் காங்கிரீட் போடுறக்கு 6 இன்ச் ஸ்பேசிங் பதில் இங்கே வந்து 9 இன்ச் 10 இன்ச் வச்சு நம்ம ஸ்பேசிங் வச்சு காங்கிரீட் போட்டுக்கலாங்க. இதை போடுறதுனால பில்டிங் ஸ்ட்ராங் ஆகாது. ஆனால் ஃபியூச்சரில் வந்து செட்டில்மெண்ட் இஷ்யூ வராதுங்க. டைல்ஸ் பதிச்சதுக்கப்புறம் 6 ஃபீட் 7 ஃபீட் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் இஷ்யூ கண்டிப்பாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படி இந்த ஆர்சிசி போடுறதுனால பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் இஷ்யூ 100% வராதுங்க. நெக்ஸ்ட் இந்த சைட் மார்க்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதாவது ஒரு சிலர் எல்லோரும் பண்ணுறது பார்த்திங்கன்னா 3D வியூ காட்டிட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம எப்படி பண்ணோம்னா நம்ம மார்க்கிங் முடிச்சதுக்கப்புறம் எது ஃபோர்ட்டிக்கோ எது ஹால் எது மாஸ்டர் பெட்ரூம் எது வந்து ஸ்மால் பெட்ரூம் எது கிச்சன் எது டைனிங் சொல்லி ரியல் டைமாக நான் உள்ளே கொண்டு போய் இதுதான் இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு எல்லாமே விசிபிளாக காட்டிட்டோங்க. அவங்களுக்கு பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடுங்க. ஃபுல் இங்கே பில்லர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3D வியூவில் காட்டினா நம்ம எப்படி ஃபியூச்சரில் வர பிளான் வேணால் காட்டலாங்க. வீடு வந்து எப்படி வருங்கிற சொல்லி காட்டலாம். ஆனால் அது ரியாலிட்டியில் சாத்தியமாங்கிறது இதாகாதுங்க. ஏன்னா ரியாலிட்டிக்கும் 3D வியூக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குங்க. நம்ம அப்படி பண்ணாமல் ஆக்சுவல் எப்படி இருக்கும், நம்ம என்ட்ரன்ஸ் எங்கே இருக்கும், மெயின் டோர் எங்கே இருக்கும், ப்ளஸ் உள்ள நினைஞ்சனையும் பார்த்தீங்கன்னா ஹால் எத்தா பெருசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க்கிங்லேயே நமக்கு தெரிஞ்சிருங்க ஓவர் வியூ. ஆனால் நம்ம பார்த்து ரியல் டைமில் பார்த்தோம்னா எல்லாம் பார்த்து சிறுசாக தான் தெரியும். ஆனால் பில்டிங் வரும்போது இது பார்த்தீங்கன்னா 16 சதுரம் வருதுன்னா இந்த பில்டிங் மேலே வர பார்த்தீங்கன்னா தான் பில்டிங்கோட அமைப்பு நம்ம எவ்வளோ பெருசாக வருதுங்கிறது தெரியும். ஆனால் ரியலாக பூமி மட்டத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறுசாக தான் தெரியும். அது கிளைண்ட்டே வந்து அவங்க சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்காட்டி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் கட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு ஆள் வருங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இது நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் காலம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா C1 C2 C3 C4 பண்ணியிருக்கோங்க. C4 பார்த்தீங்கன்னா 3/4 1.5 மாதிரி பில்லர் இது பண்ணியிருக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பி எப்படி போட்டிருக்கோம்னா 6 16 2 12 மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹெவியாக பண்ணியிருக்கோங்க. இதே வந்து C3 காலம்லாம் பார்த்தீங்கன்னா 3/4 1.25. அதில் பார்த்தீங்கன்னா 4 16 2 12 மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க. அதே C3 C2லாம் பார்த்தீங்கன்னா 3/4 1 மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே நான் சொல்கிறதா எப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணாலும் இப்போ இந்த கிளைண்ட்டே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கட்டுறாங்க. ஆனால் நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பிளான் பண்ணாமல் G+2 மாதிரி பிளானிங் கொண்டு வந்திருக்கோங்க. எப்பவுமே பிற்காலத்தில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் ரைஸ் பண்ணலாங்க. அந்த ஒரு ஷூரிட்டி நாங்களே கொடுப்போங்க. அது தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் இருக்குங்க. அதுபோல் இந்த வீட்டோட காம்பவுண்ட் டோட்டல் ரன்னிங் ஃபீட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நியர்பை 300 ரன்னிங் ஃபீட் வருங்க டோட்டலாக. அதாவது வீட்டோட அமைப்புக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஸ்பேஸ் இருக்குங்காட்டி பெரிய காம்பவுண்டாக பிளான் பண்ணிவிட்டாங்க. அது ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா பேவர் பிளாக் பதிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க. கேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு கேட். உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து இந்த சூலூர் சைட்டும் இந்த சைட்டு கோயம்புத்தூர் சைட் எல்லாமே உங்களுக்கு ரியல் அப்கமிங்கில் போட்டு இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அப்பப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கலாங்க. அதுபோல் நம்ம ஸ்டீல் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 84-85 ருபீஸில் இருக்குங்க டாடா ஸ்டீல். ஆனால் நம்ம கொடுக்குற நம்ம இந்த கிளைண்ட் பேசலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months பிஃபோர்லேருந்து நம்ம ஃபாலோ அப்பில் இருக்குங்காட்டி அப்போ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 68-69ங்க. இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா 15-16 ருபீஸ் per டன்னுக்கு அதிகமாகிடுச்சு. ஒரு வீட்டுக்கு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக முடிக்கும்போது ஒரு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000-70,000 அதிகம் தான் ஆகுதுங்க. இருந்தாலும் நாங்கள் முதல்ல கமிட்மெண்ட் கொடுத்தங்காட்டி எந்த ஒரு சேஞ்சஸும் சொல்லிங்க கிளைண்ட் சைடில். ஏன்னா நம்ம கமிட்மெண்ட் ஃபஸ்ட்டே கொடுத்தாச்சு. எல்லாமே இது பண்ணங்காட்டி நம்ம முதலே பேசின அமௌண்ட்லேயே எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். 2,100 ரூபாயிலே டாடா ஸ்டீல் அல்ட்ராடெக் வயர் கட் பிரிக் தான் நம்ம போட்டு கொடுக்க போகிறோங்க.
அதுபோல் மார்க்கிங் பண்ணும்போது எந்தெந்த விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும்னா மூலமட்டத்தை செக் பண்ணணுங்க. மூலமட்டங்கள் ஒன்றும் இல்லை 90 டிகிரி நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு அக்யூரேட்டாக செக் பண்ணணுங்க. மூலமட்டங்கிறது ஒன்றும் இல்லைங்க 90 டிகிரி, அதாவது மீட்டர்ஸில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸில் கால்குலேட் பண்ணிட்டோங்க. 3 மீட்டர் 4 மீட்டர் அது ரெண்டுக்கு கிராஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் நம்மளுக்கு வரணுங்க. நாங்கள் எக்ஸாக்ட் ட்ரூ நார்த் எடுத்துக்கிட்டாங்க. ட்ரூ நார்த் எடுத்துகிட்டு பில்டிங் செட் பண்ணி மூலமட்டம்லாம் செக் பண்ணிவிட்டு மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இந்த சைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஹேண்ட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அது கிளைண்ட் சைட்லேருந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அந்த ஆர்சிசி பேஸ்மெண்ட் ஹைட் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து ரிவர்ஸ் ஹேண்ட் எல்லாமே கிளைண்ட் சைடு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம கொடுத்த கொட்டேஷன்லேருந்து எக்ஸ்ட்ரா வரதும் பேமெண்ட் பண்ணி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோங்க. இந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்போ முடிக்க போகிறோம், எந்த ஸ்டேஜ் வைஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டும் நாங்கள் சைன் பண்ணிக்கிட்டோங்க. இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சொன்ன விஷயங்கள் என்னென்ன பேஸ்மெண்ட்லேருந்து பில்டிங் ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்கோமோ அது எல்லாமே அக்ரிமெண்ட்டில் கொண்டு வந்துட்டோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ப்ளம்பிங் ஐட்டம்ஸ் எவ்வளோ போடுவோம், சுவிச்சஸ் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவோம், சிமெண்ட் என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்டீல் என்ன யூஸ் பண்ணுவோம், ஓரல் கம்யூனிகேஷனாக எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிமெண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்டாகவே கொண்டு வந்துட்டோங்க. அதுபோல் கிளைண்ட் ஸ்கோப் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு அதுவும் நீட்டாக எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோங்க. ஈச் அண்ட் எவரி பேஜில் நாங்கள் வந்து சைன் பண்ணிட்டோங்க. இப்படி சைன் பண்ணுறங்காட்டி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எந்த ஒரு கான்ட்ரவர்சிஸ் வராதுங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அது மெட்டீரியல் போடுறோம். ஸ்டேஜ் வைஸ் பேமெண்ட் இது முடிஞ்சதுன்னா இது பே பண்ணுறாங்க. அதனால் அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நம்ம பில்டிங் நடந்துருக்கும், அவங்க சைடும் ரிலாக்ஸ் இருப்பாங்க. இது போல் உங்களுக்கும் குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் கரூர், திருப்பூர், ஈரோடு, காங்கேயம், கோயம்புத்தூர் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா சிவம் பில்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.